ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். மாதம் என்ன நடக்குதோ இல்லையோ இந்த டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறுக்கு நடுக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் இப்போ இந்த மாதத்துக்கு டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் மட்டும் தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அப்படி தான் தெரியுது. இருந்தாலும் அமேசானில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் என்ன மாதிரியான ப்ரைஸ் கட்ஸ் நடந்திருக்கு, சொல்லப்போனால் நல்ல நல்ல நேம்லாம் வச்சு பிக் பில்லியன் டேஸ், பிக் சேவிங் டேஸ்லாம் வரும்போது வரக்கூடிய ஆஃபர்ஸோட சம்மந்தமே இல்லாமல் எந்த விதமான பெரிய அளவில் அலட்டல் இல்லாமல் வரக்கூடிய டீல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கு நல்ல நல்ல ப்ரைஸ் கட்ஸ்லாம் பார்க்க முடியும். அப்படி நிஜமாவே ப்ரைஸ் கட் இருக்கா இல்லையா, இல்லாட்டி போங்கு தானா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இப்போ பிக் சேவிங் டேஸ்ன்னு சொல்லிட்டு 7வது மார்ச்லேருந்து 13வது மார்ச் வரைக்கும் போது சேல்ஸ் லைவ்னு போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, ஆப்பில் பாருங்களேன். அதை தவிர ஒரு சில ஃபோன்ஸோட லிஸ்டிங்கும் பார்க்க முடியுது. K12X காட்டுறாங்க, டிஎன்டி வேறு போடணுங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இங்கே பார்த்தீங்களா ஃபோன் 3A சீரீஸ், இது வேறு ஒரு முக்கிய பிரமுகரில் இப்போ நடக்க போகிற சேலே. ஆக்சுவலாக இந்த சேல் இதுவே பவர்டு பை நத்திங் தான். 3A சீரீஸ்க்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது போல் மக்கள் மத்தியில். ஸோ அதை வந்து இவங்க எப்படி எக்ஸ்க்ளூசிவாக யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போது இங்கே வந்து என்ன போட்டிருக்கு, நத்திங் ஃபோன் 3A சீரீஸ் எக்ஸ்க்ளூசிவ் சேல் ப்ரைஸு 11th மார்ச். அதுவும் எப்படின்னா 12 PM ஆன்வர்ட்ஸ் 19,999 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ளாட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் 2,000 ரூபா இருக்குது. அதை தவிர வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதுக்குள்ளே வரும். எக்ஸ்சேஞ்சை பற்றி தங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, அண்ட் எங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோம். சாம்சங்கில் கேலக்ஸி S24 FE 40,000 ரூபாய்க்கா? ரைட்டே, 40,000 ரூபாய்க்கு எஃப்இயா? இப்போயே 45,000க்கு இருக்கா? பாருங்களேன். முதல் இந்த மாதிரியான FE சீரிஸ் வரும்போது நம்ம முதல்ல சொல்லியிருப்போம், இந்த FE சீரிஸ் மட்டும் கிடையாது, எப்பயுமே பிக்சலில் கூட A சீரிஸ் வரும்போது நம்ம இதுதான் சொல்கிறது, வெயிட் பண்ண எப்பயுமே மாசாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது FE ஓகே, சாம்சங்கோட கேலக்ஸி S24 FE யூசர்ஸ் கிட்ட கேட்டா, இல்லாட்டி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது கேலக்ஸி S24 FE யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா 2400E, அதை 2400 வச்சுப்போமே, எக்ஸினோஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசர்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லாட்டி தேர்மல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியும். ஓரளவுக்கு கூலிங் மெக்கானிசம் பெட்டராக இருந்ததுன்னா இந்த ப்ராசர் நல்லா தான் வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே இந்த மாதிரியான FE அப்படிங்கிறது வந்து ஒரு என்ட்ரி லெவல் இல்லாட்டி S சீரிஸோட ஒரு அஃபோர்டபுள் வேரியன்ட் அப்படின்னு சொன்னாலும் அந்த அஃபோர்டபுள் வேரியன்ட்லேயும் ஓரளவுக்கு நல்ல கேமரா தான் இருக்கும். அதனால் வந்து கன்சிடர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து சப்போஸ் 39,999 அப்படின்னா நல்ல ஒரு ப்ரைஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரைட்டு. ஸோ சேல் இஸ் லைவ்னு போட்டு HDFC 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு வச்சுட்டாங்க. டைட்டில் ஸ்பான்சர் நத்திங் ஆறு. இப்படி தான் இந்த கிரிக்கெட் மேட்ச் இதுக்கெல்லாம் வந்து உட்காந்து காம்பேரிங் பண்ணும்போது பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பெஸ்ட் டீல் ஆஃப் த மந்த் சேல் இஸ் லைவ் ஒன்று போட்டிருக்காங்க. S25 Ultra பொதுவாகவே இந்த மாதிரியான ப்ரைஸ்க்கெலாம் நீங்கள் வந்து நார்மலாக வாங்க முடியுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மை கேலக்ஸி ஆப்லேருந்து இந்த மை கேலக்ஸி ஆப் மூலமாக இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் எப்படி போகிறது, ஸ்டோரேஜ் அப்கிரேட் எப்படி போகிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரேஜ் அப்கிரேட் இப்பயும் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த A சீரிஸ் இருக்கு இல்லையா, A56, இதுக்கும் வந்து ஸ்டோரேஜ் அப்கிரேட் இருக்குது போல், அதையும் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கேஷுவலாக ஒரு மிட்ரேஞ்ச் சிப் இருந்தால் போதும், நல்ல பேட்டரி லைஃப் வேணும், அதான் எனக்கு 1 UI வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த A சீரிஸ் ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன் ஸ்டோரேஜ் அப்கிரேட் அந்த பிளான் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வீட்டில் என்ன பண்ணலாம்னா, அப்பா கேட்பாங்க, அப்பாவோ மாமாவோ பவர்ஃபுல்லான ப்ராசஸர்லாம் எனக்கு வேணாம், சாம்சங்லேயே ஒரு ஃபோன் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டரி லைஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் மேபி A சீரிஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குமோ அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்து நான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம மக்களில் ஒரு சிலர் A சீரிஸ் யூஸ் பண்ணுறாங்களே, அவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன். ரைட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா S24 Plus வந்து 55,999 அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. S24 Plus பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி ரிவ்யூ இருக்கும் பாருங்கள். மோட்டோ G85 15,999 கண்டிஷன்ஸ் அப்ளை. ரியல்மி P3X 12,999 ஃப்ரம் 19,499 T3 Pro. ஓகே, ஸோ T3 Pro ஓரளவுக்கு நல்ல டிவைஸுங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே பாருங்களேன், இந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது K12X உங்களுக்கு 11,000 கிடைக்க போகுதுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் மோரோவர் இந்த மாதிரியான ஃபோனை தான் நம்ம வந்து அண்டர் 15Kக்கு, அதாவது 15K பக்கத்தில் 13K 14Kலாம் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து இப்போ என்னடான்னா உங்களுக்கு 11K அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் கூட செக் பண்ணலாம். அண்ட் Poco X7 Pro இப்போதைக்கு ஸ்கிப்பு. மேபி யாராவது Poco X7 Pro வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஏதாவது ஃபிக்ஸ் ஆயிருந்ததுன்னா சொல்லுங்கள். கடைசியாக நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் ரொம்ப எங்களை சோதிச்சுது, அதனால சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரைட்டு. BSD ஸ்பெஷல் லன்ச்சஸா, பிக் சேவிங் டேஸோட ஸ்பெஷல் லன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு இதை போட்டு வச்சுருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. நத்திங் ஃபோன் 3A சீரீஸ் 11th மார்ச் எக்ஸ்க்ளூசிவ். அப்புறம் விவோ T4X பற்றி நிறைய பேர் பாசிட்டிவாக பேசுகிறதுனால பார்க்க முடியுது. முக்கியமான ரீசன் என்னென்னா, பிகர் பேட்டரி, ஃபாஸ்டர் சார்ஜிங், 44 வாட் வேறு இருக்குது, 7300. சொல்லப்போனால் இப்போ வந்து ஏதோ டைட்டாக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. எதுக்குன்னா CMF ஃபோன் 1க்கு ஆல்ரெடி ஃபோன் 1 வந்து உங்களுக்கு நீங்கள் ஆஃபரில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. 12,999 சொல்லிட்டு ஆஃபரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் 12,999 வருது. ஓரளவுக்கு இதுவும் வந்து ஒரு
நல்ல டிவைஸ், மீடியா சென்ட்ரிக் டிவைஸ், நல்ல பேட்டரி லைஃப் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இதில் என்ன ஒரு ஜோக்குனா, நிறைய பேர் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஹைலைட்டும் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க UFS 3.1 அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா மோரோவர் நீங்கள் 30,000 இருக்கக்கூடிய ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாம் கூட பார்க்கலாம் UFS 2.2 சுற்றிட்டு இருக்கும்போது இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான், நம்ப முடியாத அளவுக்கு இருக்குல்ல. ஸோ இது வந்து சேல் ஸ்டார்ட்ஸ் ஆன் 12th March 12 PM. ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்து உங்களுக்கு 3A சீரிஸ். ஓகே, மறுபடியும் S24 FE போட்டிருக்காங்க. அப்புறம் Realme P2 Pro மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திரும்ப பேசுகிற நீ அதில் தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்டு. இது வந்து மேசிவ்ங்க. இதுக்கு முன்னாடி iPhone 16க்கு என்ன போட்டிருந்தாங்கன்னா லிமிடெட் டைம் டீல்னு போட்டாங்க. HDFC கிரெடிட் கார்டில் 4,000 ஆஃப்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸில் ஒரு 5,000 ஆஃப்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து நான் iPhone 16 இருக்கலே கம்மியான ப்ரைஸ்னா 63,999க்கு பார்த்தேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போது இது சூப்பர் ப்ரைஸ் தான், 59,999. ஸோ ஓரளவுக்கு ஒர்த்தாக கிடைக்கும் பட்சத்தில் ஜாலி தான். ஆனால் இவங்க பாருங்களேன், எல்லாருமே வந்து இந்த 128GB புஷ் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்குங்க. வெளியில் பார்த்தா 59,999 போட்டு வச்சுருக்கீங்க. உள்ளே வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்தால் ஓகே, ஒருவேளை ஹையர் ஸ்டோரேஜாக இருக்குமோ? ஸ்டோரேஜ் வேரியண்ட் 256. ஒருவேளை 256 இருந்ததுன்னா சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா 128GB வந்து லாங் டேர்முக்கு செட் ஆகாது. ஏதோ ஒரு டெஸ்டிங்காக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது 128GB ஒரு பிரச்சனை பண்ணாது. பட் பிரைமரி டிவைஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதிகமாக வீடியோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் பத்தாது. அதுக்காக தான் சொல்ல வரேன், மற்றபடி வரதும் கிடையாது. 16 Pro Max, 16E இப்போதைக்கு ஸ்கிப்பு. 16Eலாம் வரட்டும், பொறுமையாக வரட்டும். 45,000 கீழே, 40,000 பக்கத்தில் அப்படி வரட்டும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அதை iPhone 15 நல்லா வருவீங்க. iPhone 15 வந்து உங்களுக்கு 60,999 போட்டு வச்சிருக்கீங்க ஸ்டாரோட சேர்த்து. இதே வெளியில் வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து நீங்கள் iPhone 16 59,999 ஒன்லின்னு போட்டு வச்சிருக்கீங்க. எனக்கு புரியலை, இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல இந்த ஆஸ்பெக்டில். இப்போ 16 வந்து 15ஓட ப்ரைஸ் கம்மியாக வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜோக்காக தான் இருக்கு இல்லையா. அப்புறம் Reno 12 Pro, இது வந்து எங்கள் டீமுக்கே, நம்ம வணக்கம் கீக்ஸ் டீம், ஃபோனர் என்ன தமிழ் டீம், ஃபோனர் என்ன டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே இதில் இருக்க ப்ராசரை தவிர இது எல்லாமே வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்லா பண்ணிடுச்சு. முக்கியமாக கேமராலாம் நல்லா பண்ணிடுச்சு. டிவைஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட், ஓரளவுக்கு பேட்டரி லைஃபும் டெலிவரி பண்ணிடுச்சு. Reno 12 Pro நல்ல ஃபோனுங்க. ஆனால் 7300 அந்த காஸ்ட் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி 7300 எனர்ஜி போகணுமா அப்படின்ற கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் இப்போ வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா அப்போ வந்து 40s இருந்தது. உங்களுக்கு நார்மல் பேஸ் வேரியன்ட் 256 வாங்குறீங்கன்னா அதுவே 40,000. இதுவே அதுக்கு மேலே 512 வாங்குறதா வந்து அதுக்கும் மேலே நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ பாருங்களேன், 30,000 கிட்ட வந்து உங்களுக்கு 512GB கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ல. ஸோ அந்த ஃபேக்டர் நம்ம யோசிச்சே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அது தவிர வந்து Moto G64 வந்து நல்ல டிவைஸ் தான் இந்த ப்ரைஸுக்கு. பட் நிறைய பேர் இதையும் வந்து கொஞ்சம் யோசிக்க சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போ Motorola டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. Edge 50 Pro 7 Gen 3 பேஸ்டு டிவைஸு. ஸோ அதையே இவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. 7 Gen 3 பேஸ்டு டிவைஸ் தான். பட் இது வந்து 7 Gen 3 பேஸ்டு டிவைஸ் ஏன் எவ்வளோ சூடாகுது அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. சரி, உங்கள் Motorola ஃபோன் ஆக்சுவலாக ஹீட் ஆகுதா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய Motorola ஃபோன் ஹீட் ஆகுதா என்ன எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா எல்லா Motorola ஃபோனும் ஹீட் ஆகலை, ஒரு சில Motorola ஃபோன்ஸ் மட்டும் ஹீட் ஆகுதுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கேமரா ஆப் கிராஷ் ஆகிறத தாண்டி சில பேமெண்ட் ஆப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா சரியா யூஸ் பண்ண முடியல. ஸோ அதுவும் வந்து திரும்பியும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன், வேறு எதுவும் இல்லை. Note 14 Pro, இப்போ இதில் ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து Note 14 Pro வாங்கட்டுமா இல்லாட்டி Poco X1 வாங்கட்டுமா அப்படி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒன்று தானே. நம்ம எதுக்காக வந்து Note 14 Pro வாங்கணும்? ரெண்டு ஃபோனுமே ஐடென்டிக்கலாக ஒரே ஃபோனாக இருக்கும்போது அதில் எனக்கு வந்து ஒரு 4,000 இல்லாட்டி 3,000 சேவ் ஆகும்போது நான் எதுக்காக வந்து ரெட்மி வாங்கணும்னு மாதிரியான ஒரு சில தாட்ஸ் வரலாம். சரி, நீங்கள் யாராவது ரொம்ப டீப்பாக டைவ் பண்ணி இதை பற்றி ஏதாவது ஒரு சில அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? என்ன மாதிரியான டேட்டா கேட்குறேன்னா, ரெட்மியில் இருக்கிற அதே ஃபோன் தான் ரீபிராண்டடாக போக்கோல வருது அப்படின்னாலும் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் இடையில ஏதாவது குவாலிட்டி கம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா நான் நிறைய மாடல்ஸ் செக் பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே வந்து அப்படியே பச்சைக்குன்னு அப்படியே ரீபிராண்ட் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா சேஞ்சஸ் எதுவும் ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணும்போது பார்க்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம வந்து அந்த 3000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ரெட்மிக்கு போனோம்? போக்கோ M6 இதெல்லாமும் நல்ல டிவைஸுங்க. இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். அந்த அரௌண்ட் 10,000 அந்த டைம்லையும் கூட இதெல்லாம் பற்றி பேசியிருப்போம். T3 Ultra வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸு, பட் அதுவும் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Dimensity 9200+. ஸோ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ், பட் நீங்கள் ஒய்ஃபைல யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஒய்ஃபைல யூஸ் பண்ணாமல் மொபைல் டேட்டாவில் அவுட்டோரில் யூஸ் பண்ணால். பட் இப்போது பிராண்ட்ஸ் வந்து மக்களோட, அதாவது கம்யூனிட்டி மெம்பர்ஸோட ஃபீட்பேக்ஸுக்கு லிசன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹீட் ஆகுதுன்னு தெரியும் பட்சத்தில் இந்த மாதிரியான ஏரியாக்காக என்ன பண்ணலாம்னா ப்ராசஸரை கொஞ்சமாவது அண்டர் கிளாக் பண்ணிடலாமோ அப்படின்னே தோணுதுங்க. ஏன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு முக்கியம்.
இப்போ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அண்டர்லாக் பண்ண தப்பு. இப்போ மீடியா சென்ட்ரிக் டிவைஸுக்கு ஓவர் பவரை கொடுத்துட்டு மீடியாக்காக டிவைஸ் இல்லாட்டி கேமராக்காக ஒரு டிவைஸ்னு சொல்லிவிட்டு அதில் ஓவராக பவர் கொடுத்துட்டு நாலு பின்ன யூஸ் பண்ணுற நேரத்தில் எப்போ பாரு சூடாகிக்கிட்டே இருந்து பேட்டரி லைஃபும் அதனால் பாதிக்கப்படுதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு டிவைஸ் கொடுக்கணுமா? தேவையில்லாமல் டூ மச் ஆஃப் ப்ராமிஸும் எப்பயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ மோட்டோவில் நிறைய டிவைஸ் பார்க்க முடியுது. நத்திங் ஃபோன் 2A இதுக்கு முன்னாடி இதோட கம்மி ப்ரைஸ்க்கு நம்ம பார்த்துருப்போம். நத்திங் ஃபோன் 2A 19,999 போட்டு வச்சிருக்காங்க. 16ஆம் தேதி அன்னைக்கு 3Aவும் 19,999 போட்டு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம மக்கள் எதை வந்து சூஸ் பண்ணுவாங்க? நான் சஜஸ்ட் பண்ண முடியும். இது டுவல் கேமராவோட இருக்க போது, டிமென்சிட்டி ப்ராசரோட இருக்க போது, இதுக்கு பெட்டர் வந்து எல்லாரும் நீங்கள் பேசாமல் அதுக்கே போயிடலாமே தானே சொல்ல தோணும். மேபி இதில் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்காது, பட் அதில் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பேசிக்காக. அப்படி இருக்கும்போது வந்து சப்போஸ் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் போடுறீங்க போடலை எப்படியா இருந்தாலும் சரிங்க, 2Aவா இல்லாட்டி வந்து 3Aவா அப்படின்னா 100% 3A தான். பட் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இதோட 8,128க்கும் அதோட 8,128க்கும் 1,000 ரூபா இல்லை 2,000 ரூபா தான் வித்தியாசம் அப்படின்னா அந்த வித்தியாசத்தை எப்படி சொல்கிறது, அதாவது பயங்கரமாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணும் 3A. ஏன்னா உங்களுக்கு 7th Gen 3 கிடச்சிருது. ஸோ உங்களுக்கு 7th Gen 3 கிடச்சனால மட்டுமே என்னென்ன மாதிரியான ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு பேட்டரி பேக்கப் பெட்டராக இருக்கும், நெட்வொர்க் ரிசப்ஷன் பெட்டராக இருக்கும், கேமரா ISP பெட்டராக இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்மளால் லைவாக பார்க்க முடியுது. இதை தாண்டி என்னடானா 3A சீரிஸ்க்கு வந்து உங்களுக்கு பேக்கில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வே மோர் ப்ரீமியமாகவும் இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இந்த டிவைஸை கேஸ் இல்லாமல் தரையில் எங்கேயெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது முக்கியமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல டேபிளில் வச்சாலே பிளாஸ்டிக் டிவைசஸ் வந்து ஈஸியாக ஸ்க்ராச் ஆகுது. கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு பிளாஸ்டிக் வந்து ஈஸியாக ஸ்க்ராச் ஆகிடுது. பட் அந்த கிளாஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்க்ராச் ஆகிறதுக்கு இல்லை. ஆனால் அதே சமயம் இன்கேஸ் ஃபோன் கீழே விழுந்ததுன்னா அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா கிளாஸ் உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். ஸோ அதுவும் ஃபேக்ட் தான். ஸோ 14C இந்த மாதிரியான டிவைஸும் பார்க்க முடியுது. அண்ட் பிக்சல் 8A மறுபடியும் 35,000 அப்படின்னும் போது ஓகே, பிக்சல் 8Aக்கான ரிவ்யூவும் வருங்க. இப்போ எப்படி இருக்குது, இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ஆண்ட்ராய்ட் 16ஓட யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, அதாவது டெவலப்பர் பீட்டா தான், அதாவது பப்ளிக் பீட்டா தான். ஸோ இந்த பீட்டாலே எப்படி இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கும் வந்து பிக்சல் 8A எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்கிறதையும் நாங்கள் சொல்லிட்டா பெட்டராக இருக்குமேனு தோணுது. ஸோ பிக்சல் 8A 35,000க்கு வித் ஆல் தோஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னும் போது அதுவும் நல்ல டிவைஸ் தான். ஸோ நிறைய அப்படியே தொடர்ந்து பார்த்தா மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி பார்த்து அடித்து துவச்ச ஃபோன்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ CMF ஃபோன் 1 மறுபடியும் 12,999 ரூபாய்க்கு இருக்குது. அது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே 12,499 ரூபாய்க்கு வந்துச்சு. T3 லைட் வந்து ஓகே, இதுவும் இதுக்கு முன்னாடி வந்த ப்ரைஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. F06 இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, F05 விற்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரெட்மி 13 இருக்குது. ஸோ இது தவிர வந்து திரும்ப ஆனால் ஒரே டிவைஸ் தான் வர மாதிரி ஃபீல் ஆகுது. கரெக்டாக அதே தானே திரும்ப வருது. ஸோ அப்படி தான் இருக்கும். ரைட்டு 15+ நல்ல டிவைஸு 64,999 போட்டிருக்காங்க. இதெல்லாமே அதிகங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் அதிகம் தான். அண்ட் பிக்சல் 9 வந்து இப்போதைக்கு 64,999 வித் அது போட்டிருக்குல்ல ஆல் ஆஃபர்ஸ். ஸோ இல்லை ஹைலைட் என்னென்னா, நான் திரும்பியும் ஞாபகப்படுத்துகிறேன், 9 வந்து நல்ல டிவைஸ். ஆக்சுவலாக 9 Pro XLலாம் கன்சிடர் பண்ணுறதோட 9 வந்து வே பெட்டர் டிவைஸு. உங்களுக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும், நல்ல பேட்டரி லைஃபும் கிடைக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. மேபி நல்லா வெயிட் பண்ணி இந்த வருஷம் கடைசிலையோ இல்லாட்டி அடுத்த வருஷம் வாங்கினா பெட்டராக இருக்கும்னு தோணுது. இன்னும் போனால் போய்கிட்டே இருக்கும் போல், போதும், நியாயமாக இருக்கணும். இதில் நம்ம இருக்கலே முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்ஸ் மாதிரியான ஒரு சிலரை பார்த்துருப்போம். ஸோ இப்போது சப்போஸ் இங்கே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக கிளிக் பண்ணி பார்க்குறது இருந்தால், இப்போ கூகுள் பிக்சல் அப்படின்னு நான் உள்ளே போகிறேன்னு வைங்களேன். உள்ளே போனால் பிக்சல் 9ஓட ஆஃபர் பார்த்துட்டோம், ஆல்ரெடி இதையும் பார்த்துட்டோம். 7A 26,999 7A நல்ல டிவைஸ். இதில் கிராஃபீன் OS போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது என்ன நான் முயற்சி பண்ணுறேன், 7Aல கிராஃபீன் OS போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் வந்து பிக்சல் 8 உங்களுக்கு 44,999. இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். இதுக்கு முன்னாடி நான் 256GB 37, 38க்குலாம் நம்ம மக்கள் வாங்கியிருக்காங்க. அண்ட் 9 Pro XL 9 Pro Fold இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம இந்த பக்கம் தலை வச்சு படக்கூடாது. அண்ட் 8 Pro வந்து சப்ஜெக்டிவான ஒரு டிவைஸாக இருக்குது. நீங்கள் யாராவது 8 Pro யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா 8 Pro வந்து ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலை டெலிவர் பண்ணுது. 8 Proவோட 8 கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது டே டு டே யூஸில். அண்ட் 9 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 9 சீரிஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பிக்சலா. அண்ட் சாம்சங்கில் ஆல்ரெடி FE பார்த்துட்டோம். A56 இங்கே போட்டு வச்சுருக்காங்க 32,999 சொல்லி. இதுலேயும் கூட நீங்கள் அந்த ஸ்டோரேஜ் அப்கிரேட் பிளான் செக் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். F06 போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் இது என்னது 25 இப்போதைக்கு ஸ்கிப்பு. 25 நல்ல டிவைஸ் தான், பட் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். நான் எப்படி பிக்சல் 9க்கு சொன்னனோ அதே மாதிரி தான். எவ்வளோ வெயிட் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு இதெல்லாம் நல்லது. F55 வேணாம், M55 வேணாம், இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் ஸ்கிப். A55 ஆல்ரெடி இருக்கிற டிவைஸ். A55ஓட A56 ரேட்டு கம்மி மாதிரி தான் ஆஃபரில் காமிச்சாங்க. பட் இது இந்த ஆஃபரும் இல்லாமல் 33,999 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பெசல்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும், ஓரளவுக்கு நல்ல கேமரா, அதாவது ஃபோட்டோகிராஃபிக்கு ஓரளவுக்கு பிரைமரி சென்சரும் நல்லா எடுத்ததுன்னா சந்தோஷம்
அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு பிரைமரி அண்ட் அல்ட்ரா வைட் இதில் வந்து டீசெண்டாக இருக்கும் அந்த ஏ சீரிஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஒரு 5 மெகா பிக்சலுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாமல் ஒரு மேக்ரோ கொடுத்து வச்சிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஃப்ரண்ட் கேமராலாம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. 25+ நல்ல டிவைஸ். இதை எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினா பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஏன்னா 25 சீரிஸ் வாங்குறதுக்கு இப்போ 24 சீரிஸ் வாங்கினா கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆகும். அதுவும் முக்கியமாக இந்த ப்ளஸ் இந்த மாதிரியான மாடல்ஸ். அண்ட் எஃப்இ வந்து 39,999 போட்டிருந்தனால அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபோல்டு இதெல்லாம் வந்து ஸ்கிப்பு. S24 வந்து 52,999 அப்படின்னாலும் அதுவும் கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்கிப்பு தான். அப்புறம் வந்து Z Flip 6, A06, S23 இன்னும் இந்த S23 சுற்றிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 மாதம் முன்னாடி பார்த்த ப்ரைஸ், 4 மாதம் முன்னாடி பார்த்த ப்ரைஸ் என்னமோ அதே ப்ரைஸ்க்கு தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் நல்ல டிவைஸ் தான். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து வேறு யாரையாவது பார்க்கலாமா அப்படின்னும் போது நத்திங் ஆல்ரெடி இருக்குது. நான் ஆண்ட்ராய்டு அட்வான்டேஜா? சரி, ஓகேங்க. மொத்தம் வந்து வேறு ஏதாவது டிவைசஸ் பற்றி ஏதாவது கருத்துக்கள் இல்லாட்டி ஏதாவது ஒரு சில தாட்ஸோ டவுட்ஸோ இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வந்திருக்கோம் சிவபரணி. ஸ்னாப் ட்ராகன் போனாலும் அதுலேயும் ஸ்னாப் ட்ராகன் பேஸ்டு டிவைஸை பற்றியான கதைகள் இருக்கும். ரைட்டா? ஓகே, பார்க்கலாம்.